விஷா ஷூ போட்டு போவா. ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். பாப்பா பர்த்டேக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக லூலு ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். மோஸ்ட்லி நான் எல்லா திங்ஸுமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டேன். இன்னும் ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கணும், அதை மட்டும் வாங்குறதுக்காக போகிறோம். அதோட வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸும் கிராசரியும் வாங்கணும், அதுவும் சேர்த்தே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ இது நைட் டைம்லாம் இல்லை, ஈவினிங் 5:30 தான் ஆகுது. இங்கே குவைத்தில் வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால சீக்கிரமாகவே இருட்டிடும். 5 மணிக்கெலாம் நல்லாவே இருட்டிடும், 8 மணி மாதிரி. எங்கள் வீட்டிலேருந்து லூலு போகிறக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். பாப்பாவுக்கும் கையில் ஒரு முறுக்கு கொடுத்து அவள் அதை பாட்டு சாப்பிட்டுட்டு வந்தா. வயிறை கொஞ்சம் ஃபுல்லாக்கி விட்டுட்டோம்னா அங்கே ஷாப்பிங் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. வாங்க லூலு ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டு என்னெல்லாம் அங்கே வாங்கணும்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது ஃபாஹிலில் இருக்கிற லூலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். வந்ததுமே காரை ஒரு இடம் பார்த்து பார்க் பண்ணிவிட்டு ஷாப்பிங் ட்ராலி எடுத்துகிட்டு நேராக ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு. உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு பார்த்தது பாப்பாவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் பார்த்தேன். சின்னதாக உள்ளே மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற மாதிரி பார்த்தேன், ஆனால் எதுவுமே அப்படி திருப்தியாக இல்லை வாங்குகிற அளவுக்கு. அதனால் அதை விட்டுட்டு மெயினாக வாங்க வந்தது பார்க்க போயாச்சு. கேண்டில் தான், நான் எல்லாம் ஆர்டர் போட்டு இந்த கேண்டில் ஆர்டர் போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். பாப்பாவுக்கு 3 வயசுங்கிறதுனால நம்பர் 3ல் ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஜுவல்லரி செக்ஷன். எல்லாமே பார்க்க அழகாக தான் இருக்கும், ஆனால் எல்லாம் வாங்க காசு தான் வேணும். வீக்கெண்டில் வந்தோம்னா நல்ல பொறுமையாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன பொருள் புதுசாக வந்திருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு போவோம். வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாமே எடுத்து பார்த்துட்டு போகிறது. வீக் டேஸில் வந்ததுனால வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வேகமாக போயிட்டுருந்தோம். எந்த செக்ஷன் பார்க்கலையோ இந்த ட்ரெஸ் செக்ஷன் மட்டும் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிடுவேன். இவ்வளோ அழகாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு. இன்னும் மெயினாக பொன் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நேராக கிரவுண்ட் ஃப்ளோர் போயாச்சு. வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு அடுத்து நாங்கள் போனது சாக்லேட்ஸ் வாங்க தான். வெரைட்டியாக இருக்கும் சாக்லேட், எதை எடுக்க எதை வைக்கனே தெரியாது. கடைசியாக எங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக பில் கவுண்டருக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் பில் போட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க அப்பா திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் காரில் ஏறி உட்காந்தாச்சு. லூலுக்கு பக்கத்துலேயே தான் கிராண்ட் ஹைப்பர். அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் போனால் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேன். இங்கே குவைத்தில் பெருசாலாம் சுற்றி பார்க்குறக்கு இடமும் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்காது. இந்த மால் ஒன்று தான் நம்ம வாரம் போய் சுற்றி பார்த்துக்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. லூலுவில் என்ன திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த கேக் வாங்கியிருந்தோம். பாப்பாவோட ஸ்கூலில் கொடுக்குறக்கு இந்த கேக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபெரரோ சாக்லேட்ஸும் வாங்கியிருந்தோம். சாக்லேட் சூப்பராக இருக்குது, டப்பா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மந்த் போகும்போது நம்மளுக்கும் 2-3 டப்பா வாங்கி வச்சுட்டேன்னா ஏதாவது போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் தோணுச்சு எனக்கு இந்த டப்பாவை பார்க்கும்போது. ஏற்கனவே நான் தேவையான திங்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டேன். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் வாங்க போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் ரேப்பு ஒன்று 400 ஃபில்ஸ் எவ்வளவோ இருந்துச்சு. எனக்கும் இங்கே கொஞ்சம் கிராஃப்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் சேர்த்தே வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வாங்கினது செல்லு டேப்பு, டபுள் சைட் டேப்பும் நார்மல் டேப்பும் வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த ரீத் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ரீத்தில் 2 வாங்கியிருந்தேன், ஒயிட் அண்ட் பிளாக் வாங்கியிருந்தேன். ஒன்று பாப்பா தலையில் வச்சுருந்தா. நெக்ஸ்ட்டு இந்த குயிலிங் பேப்பர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் நம்பர் 3 போட்ட கேண்டில். அப்புறமா வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் டின்னர் சமைக்க போயிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlog